ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டோட ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஜாவாஸ்கிரிப்டில் தேவையான முக்கியமான டாபிக்ஸ் பற்றியும் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் அதை பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நான் அந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வாங்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி ப்ரோக்ராமராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து எதுக்காண்டினா பிகினர்ஸ்காண்டியும் இதை பற்றி தெரியாதவங்களுக்காண்டியும் தான். ஸோ தெரிஞ்சவங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அசைன் அ வேல்யூ இஃப் எக்ஸிஸ்ட். இருந்தால் அசைன் பண்ணு அப்படின்னா இதோட மீனிங்கு. ஸோ நம்ம நார்மலாகவே வந்துட்டு இஃப் கண்டிஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இஃப் கண்டிஷனில் செக் பண்ணுவோமா, இது வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து இது அதுக்குள்ளே இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணு அல்லது அந்த வேல்யூ வந்து எனக்கு அசைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி எழுதுவோம்ல, அதுதான் இது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். லெட் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அசைன் டிக்ளேர் பண்ணிட்டேன். இஃப் ப்ராசஸ் டாட் என்வரான்மெண்ட் டாட் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போர்ட்டில் வந்துட்டு ப்ராசஸ் டாட் இஎன்வி டாட் போர்ட் ஆஃபில் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா எனக்கு உள்ளே போய் போர்ட்டில் அந்த வேல்யூவை அசைன் பண்ணுன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு வேல்யூ இல்லை அப்படின்னா எனக்கு வந்து 5000 அசைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து நார்மலாக இஃபெல்ஸ்னு நம்ம போடுறது. இதை எப்படி ஈஸியாக மாற்றுறது அப்படிங்கிறது தான் நான் வந்து என்னோட ரைட் சைடில் சொல்லியிருக்கேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெட் போர்ட் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு நம்ம எத்தனை லைன் எழுதியிருக்கோம், 1 2 3 4 5 6 7 லைனுக்கு பதிலாக ஒரே லைனில் இதோட இது முடிஞ்சிடும். ஸோ எப்படின்னா லெட் போர்ட் ஈக்குவல் டு ப்ராசஸ் டாட் இஎன்வி டாட் போர்ட் அப்படின்னா இப்போ இந்த இது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து இந்த ப்ராசஸ் டாட் இஎன்வி டாட் போர்ட்டுங்கிற வேல்யூ வந்து அதுக்கு அசைன் ஆகிக்கும். ஒரு வேலை இல்லை அப்படின்னா ஆர்க்கு பக்கத்தில் 5000 கொடுத்துருக்கேன் பாருங்கள், அது அசைன் ஆகிக்கும். ஸோ இதான் வந்து அசைன் அ வேல்யூ இஃப் எக்ஸிஸ்டோட ஷார்ட்கட்டை. ஸோ அடுத்த ட்ரிக் போயிடலாம் வாங்க. ஸோ செகண்ட் ட்ரிப் என்ன ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ். டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு க்ரீட்டிங்ஸ் எழுத போகிறேன். நேமு டே 2 வச்சுருக்கேன். ஸோ க்ரீட்டிங்ஸில் வந்து ஹலோ ராம், ஐ விஷ் யூ எ குட் டே, குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை பிரிண்ட் பண்ணோம். ஸோ இதை நம்ம நார்மலாக எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஒரு க்ரீட்டிங்ஸ்னு ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு ஸோ அதில் ஹலோ சிங்கிள் கோட்ஸில் ஹலோ ப்ளஸ் நேமு ப்ளஸ் ஐ விஷ் யூ எ குட் ப்ளஸ் டே, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட லெட்டர்ஸ் வந்துடும். ஸோ இப்போ வந்து இந்த நேம்னு இருக்க இடத்துல ராம் வந்துடும், இந்த டேன்னு இருக்க இடத்துல ஆஃப்டர்நூன் வந்துடும். ஆனால் இங்கே பாருங்கள் ஒன்றுக்கும் சிங்கிள் கோட்ஸ் போடணும், ஒன்றுக்கு கன்கார்டினேஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக ஈஸியான மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் greeting equal to சொல்லிட்டு நம்மளோட டெம்ப்ளேட் லிட்ரல்ஸான அந்த அது பேர் டில்டு சிம்பிள்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா என்னோடய கீபோர்டில் வந்து எஸ்கேப்க்கு கீழே இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஹலோ நம்ம எப்போயுமே அந்த இடத்துல நேம் வரணும் இல்லை வேறு ஏதாச்சும் நம்ம அதாவது டைனமிக்காக வரணுங்கிற இடத்துல என்ன பண்ணணும்னா டாலர் போட்டு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி நேம் கொடுத்துடணும். கொடுத்து அதுக்கப்புறம் நம்மளோட சென்டென்ஸ் ஐ விஷ் யூ அ குட் அப்படின்னு போட்டுட்டு எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அந்த டைனமிக் லெட்டர்ஸ் வரணுமோ அந்த இடத்துல டாலர் போட்டு அதோட நேம் நம்ம என்ன வச்சுருக்கோமோ அந்த நேமை கொடுத்தோன்னா அந்த வேர்டு வந்துடும். இப்போ நம்ம இந்த க்ரீட்டிங்ஸை கன்சோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஹலோ ராம், ஐ விஷ் யூ அ குட் ஆஃப்டர்நூன் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இதான் வந்து ட்ரிக் நம்பர் 2. ட்ரிக் நம்பர் 3 பார்க்கலாம். ஸோ ட்ரிக் நம்பர் 3 வந்து என்னென்னா ஷார்ட் ஃபார் லூப்பை. நார்மலாக நம்ம வந்துட்டு ஒரு அரே டிக்ளேர் பண்ணிட்டு அதில் வேல்யூஸ்லாம் போட்டுட்டு நம்ம ஃபார் லூப்பை ரன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து இனிஷியலைசேஷன், செகண்ட் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா கண்டிஷன் செக் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் இல்லைனா டிக்ரிமெண்ட் வந்திருக்கும். ஸோ இதில் வந்து ஃப்ரூட் ஆஃப் ஐ அப்படிங்கிற ஃப்ரூட்ஸை வந்து நான் ஒன்று பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஃபார் லூப்பை நான் நார்மலாக ரன் பண்ணி விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி லென்த் போடணும், ஐ ப்ளஸ் போடணும், இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபார் லெட் ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸ்குள்ளே இருக்க ஃப்ரூட் அப்படிங்கிறது தான் வரும். லெட் ஃப்ரூட்டுங்கிறது இது. ஸோ இப்போ கன்சோலில் நான் டேரெக்டாக வந்து ஃப்ரூட் ஆஃப் ஐன்னு இதில் போட்டுக்கணும், அதெல்லாம் வேணாம். ஃப்ரூட்டுன்னு மட்டும் போட்டால் போதும், உங்களுக்கு மேங்கோ, ஆப்பிள், பனானாங்கிறது பிரிண்ட் ஆகிடும். இதான் வந்து ஷார்ட்கட் ஃபார் த லூப். நெக்ஸ்ட் வந்து 4th ட்ரிக் போயிடலாம் வாங்க. 4th ட்ரிக் பார்த்திங்க அப்படின்னா டர்னரி ஆப்ரேட்டர். ஸோ வந்து நார்மலாக நம்ம இஃப் எல்ஸ் கண்டிஷன் போடுறோம்ல அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் வந்து டர்னரி ஆப்ரேட்டர். அதாவது ஈஸியஸ்ட் வே.
ஸோ இப்போ வந்து இஸ் எம்டிங்கிறது நான் ட்ரூன்னு வச்சுருக்கேன். ஸோ இஸ் எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவல் டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா உள்ளே போய் எனக்கு எம்டின்னு பிரிண்ட் பண்ணு, அப்படி இல்லைனா இட் இஸ் நாட் எம்டிங்கிறத பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிறத இங்கே எழுதியிருக்கேன். ஸோ நம்பர் ஆஃப் கோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 லைன் ஆஃப் கோட்ஸ் வந்து நான் இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் இந்த டர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே லைனில் இந்த இது முடிஞ்சிடும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லெட் இஸ் எம்டி ஈக்குவல் டு ட்ரூங்கிறத மட்டும் நம்ம மேலே வச்சுப்போம். இஸ் எம்டியாக இருந்துச்சுன்னா கொஷின் மார்க் போட்டு கன்சோல்.லாக் எம்டிங்கிறத பிரிண்ட் பண்ணு, கோலன் வைக்கணும் அடுத்த கண்டிஷன். இது எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கொஷின் மார்க் வரைக்கும் இது வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்க கன்சோலை பிரிண்ட் பண்ணிடும். கோலனுக்கு அப்புறம் இருக்கிறது எல்ஸ் கண்டிஷன் மாதிரி. ஸோ ஒரு வேளை ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கோலனுக்கு அப்புறம் என்ன இருக்குதுங்கிறதோ அது வந்து பிரிண்ட் ஆகிக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் டர்னரி இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ வந்து இதுதான் டர்னரி ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் வந்து 5th ட்ரிக் போயிடலாம் வாங்க. டீஸ்ட்ரக்டிங் அப்படிங்கிறது பிரித்து எடுக்கிறதுங்கிறதுன்னு அர்த்தம். ஸோ எப்படின்னா கான்ஸ்போஸ்ட் நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஆப்ஜெக்ட்குள்ளே போஸ்ட்டுங்கிற ஆப்ஜெக்ட்குள்ளே டேட்டாங்கிற ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன். ஸோ அதில் நேம், இமெயில், ஏஜ், லொக்கேஷன் இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இப்போ எனக்கு நேம் வேணும் அப்படின்னா நான் நேம் எப்படி எடுப்பேன்? post.data.name அப்படின்னு எடுப்பேன். எனக்கு ஏஜ் வேணும்னா post.data.age எடுப்பேன். லொக்கேஷனாக post.data.location, இமெயில் வேணும்னா post.data.email. இந்த மாதிரி ஒன்று இது அசைன் பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஈஸியஸ்ட் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் அப்படின்னு வச்சுட்டு நேமு, எனக்கு என்னெல்லாம் வேணுமோ நேமு, ஏஜ், இமெயிலு, லொக்கேஷன் எல்லாத்தையும் போட்டுட்டு ஈக்குவல் டு post.dataன்னு கொடுத்தேன்னா போதும். இப்போ நான் நேம்னு பிரிண்ட் பண்ணால் எனக்கு வந்து நேம் கிடச்சிரும், இமெயிலில் பிரிண்ட் பண்ணால் இமெயில் கிடச்சிரும், ஏஜ்னு பிரிண்ட் பண்ணால் ஏஜ் கிடச்சிரும், லொக்கேஷன் பிரிண்ட் பண்ணால் லொக்கேஷன் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஈஸியான வேலை நம்ம வந்து டேட்டாஸை எடுத்துக்கலாம், டிஸ்ட்ரக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வந்து இதான் வந்து இன்றைக்கான ஜாவாஸ்கிரிப்ட் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், கீப் லேர்னிங் அண்ட் சப்போர்ட்டிங் அதர்ஸ் ஆல்சோ. ஸோ வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அதை அடுத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ், பை, டேக் கேர்.